வணக்கம் பக்தர்களே, எல்லாரும் சௌக்கியமா? என் குருவும் என் குருவின் குருவிற்கும் என் குலதெய்வத்துக்கும் என் பித்தர்களுக்கும் என்னை சுற்றியுள்ள நல்ல ஆத்மாக்களுக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு நன்றியை தெரிவித்து இந்த தாமதமான வீடியோவை பதிவு செய்கிறேன். என்ன பக்தர்களே, வெயில் அதிகமாக இருக்கனால என்னால் வீடியோலாம் போட முடியல. வேலை நிமித்தமாக வீட்டில் கொஞ்சம் திருமண விஷயம்லாம் நடந்ததுனால லேட் ஆகிடுச்சு, கோச்சிக்காதீங்க. ரெண்டாவது அரசியல் மாற்றம் இதெல்லாம் இருக்கனால கொஞ்சம் அப்படியே லேட் ஆகிடுச்சு வீடியோ போடுறது. அதனால் தாமதத்துக்கு மன்னிக்கவும். அதாவது இன்னைக்கு சப்ஜெக்ட் பேச போகிறோன்னா, கடந்த வாழ்க்கை மறுபடியும் வரப்போறது கிடையாது. மனித வாழ்க்கையில் கடந்த காலங்கள் எப்பவுமே திரும்பி வரப்போறது கிடையாது. அதே மாதிரி கடந்த இளமையும் மீண்டும் பெறப்போவதில்லை. இது ரெண்டும் நிதர்சனம். இது எந்த சயின்ஸ் அறிவியல் ப்ரூவ் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. நீங்களே ஆராய்ச்சி பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன் இதுக்கு நான் உங்களுக்கு இனி இந்த சப்ஜெக்டை பற்றி சொல்லனா, நான் பொதுவாக இந்த வீடியோவெல்லாம் போடும்போது என் வாழ்க்கையில உண்மையா நடந்த அனுபவங்கள், என்னை நாடி வரவங்களுடைய அனுபவங்கள், என்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள், இது எல்லாமே கொஞ்சம் கவனிச்சு இதுதான் நடக்குது இந்த பூமியில அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நிறைய சொல்லிட்டு வரேன். அப்படி ஒரு வயசானவங்க என்கிட்ட நிறைய பேர் வராங்க. அவங்களுடைய கோரிக்கை, அவங்களோட கேட்குற கேள்வி எல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க எப்படி கேட்பாங்க அது மாதிரி கேட்குறாங்க. அது மாதிரி விஷயங்களாக இருக்குது. அவ்வளோ அறியாமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறாங்க. சின்ன குழந்தை மாதிரியே இருக்காங்க. ஆனால் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் ஒரு 70 வயசு 75 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த பெரிய வயசானவங்களாம் குழந்தை மாதிரியே நடந்துப்பாங்க, குழந்தை மாதிரியே பேசுவாங்க, அடம் பிடிப்பாங்க, ஆத்திரப்படுவாங்க, போராம் போடுவாங்க, எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு சுயநலத்தோட இருப்பாங்க, குழந்தை மாதிரியே அடம் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ நான் பார்க்குறேன். அதனால கடந்த காலத்தை யாராலையும் மீண்டும் அந்த நிலைக்கு திரும்பி போக முடியாது. அதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம மனசுல கடந்த காலத்துல நம்ம அனுபவப்பட்ட துன்பங்கள், இன்பங்கள், உதவிகள், உதவி மறுத்தல், இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கும். இதில் ஆழமாக சில விஷயங்கள் நம்ம மனசில் பதிஞ்சிருக்கும். அதை நம்ம அப்பப்போ ஆசை போட்டுக்கலாம். இப்படி நடந்தது, அப்படி நடந்தது, அப்படி நினைவால மாத்திரம் நீங்கள் ஆசை போட்டுக்கலாம். அவ்வளோ எண்ணற்ற எண்ணங்கள், அனுபவங்கள்லாம் மறந்துருக்கும், உங்களுக்கு தெரியாது. மனிதங்கிட்ட நடக்கிற ரெகுலராக நடக்கிற விஷயமே மறதி தான். அந்த மறதின்னு ஒன்று இல்லைன்னா நம்ம மனநல சரியில்லாமல் போயிடும். அப்போ தேவையானதை மொத்தம் நம்ம எடுத்து நம்ம மனசுலையோ மைண்ட்லையோ நம்ம மூளையிலையோ பதிய வச்சுட்டு மீதி எல்லாம் மறக்க அடிச்சிது அந்த இயற்கை. அதனால் கடந்த காலத்தில் நம்ம யாருமே மீண்டும் பின் வாங்கி போக முடியாது. இது நடக்காது. ஆனால் இப்போ நடந்ததெல்லாம் உண்மை. அப்போது சில பேர் என்ன பண்ணுவோம் சொல்லுவாங்க, சில நம்ம ஒரு 20-25 வயசுல நல்ல பணம் காசு சம்பாரிச்சு சொந்த பந்தத்தோட சந்தோஷமான வாழ்க்கை, நல்லா அங்கே போகிறது இங்கே வர்றது, இப்படிலாம் வாழ்க்கை வேணா ஒரு 50 வயசு வந்த அப்புறம் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கும். ஐயோ, அந்த வயசுலேயே நம்ம இருந்திருக்கலாமே, ஏன் முடியல, வந்துட்டுமே அப்படின்னு துன்பப்படுவாங்க. ஆனால் இயற்கையை யாரும் நிப்பாட்ட முடியாது. அதோட வளர்ச்சி, அதோடைய மாற்றம், அது யாராலையும் நிப்பாட்ட முடியாது. அது நடந்துனே இருக்கும், ப்ராசஸ் நடந்துனே இருக்கும். நீ எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய திறமையான ஆளாக இருந்தாலும் சரி, அதோடைய மாற்றத்தை பண்ண முடியாது. ஆனால் செத்த வைத்தியத்தை சொல்லுவாங்க, இது உடலை மாத்திரம் நீ அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில வழிகளை இருக்குல்ல கண்டி. அந்த வயது ஆகுறது அந்த ஜீனுக்கு ஆயுதான் ஆகும். ஆயுட்காலத்தில் எவ்வளோ வருடங்கள் கொடுத்துருக்காங்களோ அந்த வருடங்கள்தவே அடையிறதுக்கு அது கடந்து சேர்ந்து போயினே இருக்கும் பாட்டு. அது யாராலும் நிப்பாட்ட முடியாது. இந்த அறிவியலாலும் முடியாது, ஆன்மீகத்தினாலும் முடியாது. அதுதான் விதி, இயற்கை விதி. அப்போ இந்த மனிதர்கள் இப்படியே தான் நினைச்சு 50 வயசுல 50 வயசு காலம் வாழ்ந்த விஷயத்த அசை போடுறாங்க.
நல்லது கெட்டது, நம்ம செஞ்சது செய்யாது, எதுக்காக ஓடணும், எதுக்காக சம்பாதிச்சோம், எதுக்காக உழைச்சோம், அதெல்லாம் இப்போ நமக்கு தாங்குதா, நமக்கு உதவி பண்ணதா, உதவியா இருக்குதா இல்லையா இப்படின்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க. ஆனால் தான் அந்த 50 வயசு மேலே பேசுனீங்கன்னா ரொம்ப பிளேடு போடுறோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்த நடந்த விஷயத்த உண்மையை அப்படியே சொல்லணும். அதை மிகப்படுத்தியும் சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. கரெக்டாக நடந்தது அப்படியே சொல்லணுன்றதுக்கு அவங்க டைம் எடுத்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக மெமரியில் சொல்லும்போது அவங்க அனுபவங்களை சொல்லியிருப்பாங்க. ஆனால் நமக்கு அது எரிச்சலாக இருக்கு. காரணம்னா அப்போ அவர் என்னன்னா அவருடைய கடந்த காலத்தை அவர் அதை நினச்சி கொஞ்சம் துன்பப்படுறாரு, வேதனைப்படுறாரு, நம்ம ஐடியா பண்ணிக்கணும். ஆனால் தான் வேறு வழிகளை செய்ய கொடுத்து கேட்டுக்குது. டைம் ஆனாலும் சரி கொஞ்ச நேரம் பெரியவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கோம். அவங்களுடைய 50 வருஷம் 60 வருஷ காலத்தை வரும்போது பெரிய ஒரு பரிமாற்றம் வளர்ந்தது. திருமணம் ஆயிடுது, குழந்தை குட்டி வந்துடுது, சொத்து சுகம் எல்லாமே வருது. அப்போ ஹாப்பியாக இருக்கிறாங்க. அந்த குழந்தை குட்டி அது வாழ்க்கையை அது தொடர்ந்து அது போகும்போது நமக்கு அங்கே கொஞ்சம் பின்வாங்குது. ஐயோ நம்ம இவங்களுக்காக தான் நான் இவ்வளோ பண்ணோம் செஞ்ச லாஸ்ட் இவங்க நம்மளை கண்டுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதனை வருது. ஒரு பக்கம் நம்ம போட்டு தானே என்ன பண்ணுறது, அவனா நல்லா இருக்கட்டும், நம்ம எப்படி தான் இருக்கட்டும் அப்படின்னு கேட்காம மனசில் போட்டு வேதனையை அடைச்சிக்கிட்டு நண்பர்கள்கிட்ட இது மாதிரி பகிர்ந்துக்கிட்டு இப்படி காலத்தை ஓட்டாங்க. 50 வேணாலும் அது அவ்வளோதான். அது வண்டி கொடை செஞ்ச வண்டி மாதிரி தான். அது இருக்கிற காலத்தை ஓட்டிக்கலாம். அதில் யாரோ அத்தி கூத்தா மாதிரி பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும், அவரால் பணம் வர முடியாது இருக்கும், அவர் மேலே சொத்து சோகம் இருக்கும், அதனால் வருமானம் வரதுனால அவர் தூக்கி வச்சு நல்லா வசதி வாய்ப்பாக அவர் சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு நினச்சா மாதிரி நடிச்சுக்கிட்டு வாழ்ந்துன்னு இருப்பாங்க. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. ரெண்டே விஷயம், ஒன்றும் பொருளோட பொருளோட வாழ்கிற வாழ்க்கை ஒன்று தானம் தர்மம் அருளோட வாழ்கிற வாழ்க்கை ஒன்று. தானம் தர்மம் அருளோட வாழ்கிற வாழ்க்கை புண்ணிய வாழ்க்கை. இந்த பொருள் இதெல்லாம் வாழ்க்கை இது மாய வாழ்க்கை. இது மாய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழ்றவங்க 2 வாழ்க்கை வாழ வேண்டியது வரும். இந்த வாழ்க்கையை வாழணும், அப்புறம் இந்த வாழ்க்கை அருள் வாழ்க்கையை வாழ வேண்டியது வரும். அவன் ஆரம்பத்திலேயே அருள் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டான்னா அவனை கடைசி வரைக்கும் அருள் வாழ்க்கை ஆத்ம திருப்தி அடைஞ்சு ஆத்மலோகத்துக்கு போயிடுவான். அவ்வளோதான் விஷயம். அது மாதிரி அது அப்படி அந்த கடந்த காலமும் வராது, போன இளமையும் வராது. இளமை உன்னுடைய உடல் உயிர் இந்த உடம்பு இந்த உன் வாழ்க்கையை நிர்ணயிக்குது, காட்டுது, எல்லாம் தெரியும். 10 வயசுல இருக்கிற உடம்பு எண்ணம் ஆசை பாசம் 50 வயசுல இருக்குதா? அவ்வளவுதான். இதை நீ ஆராய்ச்சி பண்ணே உன் வாழ்க்கையில உனக்கு என்ன தெரிஞ்சிடும் எதுக்காக. ஆனா 50-60 வயசு அப்பதான் நம்ம இந்த பூமிக்கு ஏன் வந்திருக்கிறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க சில பேர். எப்போ இவன் வளர்ந்து வந்த வளர்ச்சி பாதையில் ஏதோ ஒரு தடை ஏற்படும் போது, ஏதோ ஒரு கஷ்டம் ஏற்படும் போது, அப்பதான் ஏன் நம்ம இந்த பூமிக்கு வந்தோம், எதுக்கு வந்தோம், நம்ம வேலை என்ன, நம்ம என்ன வேலை ஆரம்பிச்சாங்க, நம்ம எதுக்கு வாழணும், எதுக்கு இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு யோசனை வரும் அவங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்கா அது வரும். அப்போதான் ஆன்மீகத்தை தேடி போகும். அப்போதான் ஆன்மீகத்தை போகும்போது அவனுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் அங்கதான் இருக்கு. மனிதன் ஏன் பிறந்தான், எதற்கு பிறந்தான், அவன் எப்படி உண்ண வேண்டும், அவன் எப்படி வாழ வேண்டும், சொந்தம் என்ன, பந்தம் என்ன, உறவு என்ன, பாசம் என்ன, வேஷம் என்ன, எதுக்கு இந்த வாழ்க்கை, இங்க வாழ்றீங்க, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த கேள்விக்கான பதில்கள் எல்லாமே ஆன்மீகத்துல நம்முடைய முன்னோர்கள் ஆன்மீகவாதிகள் அதுக்கான புத்தகங்கள்லாம் வகுத்து வச்சிருக்காங்க. இந்த உடம்பை எப்படி காப்பாத்திக்கிறது, காயக்கல்பம் பண்ணிக்கிட்டு இந்த பூமியில வாழ்றது, பொருள் வாழ்க்கை எப்படி வாழ்வது, அருள் வாழ்க்கை எப்படி வாழ்வது, எப்படி அது ரெண்டுத்தையும் பகுத்து வாழணும், அந்த அருள் வாழ்க்கை எந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம வாழணும், அதுக்கப்புறம் அந்த பொருள் வாழ்க்கை எந்த காலகட்டத்தில் வாழணும், அதுக்கப்புறம் அருள் வாழ்க்கை நம்ம எப்படி மீண்டு போகணும், இந்த மனசை வயதான காலத்துல நம்ம எப்படி நிம்மதியா வச்சுக்கணும், மனசை எப்படி அலைப்பாய் விடாம பார்த்துக்கணும், இந்த உடம்பை காயக்கல்பம் பண்ணிக்கணும், எந்த நோய் நொடியும் இல்லாம வாழணும், எந்த செல்வம் நிரந்தரமான செல்வம், எது நிரந்தரம் இல்லாத செல்வம், நம்மளுடைய உருவாக்க வச்சிருக்க சமஸ்தானம் அது எந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம சொன்னதெல்லாம் கேட்கும், நமக்கு உதவி செய்வோம், எந்த காலகட்டத்தில் நம்மளை விட்டு அது போவோம். இப்படி பல கேள்விகள் எல்லாமே இந்த 50 வயசுக்கு மேல தொலைக்கும் அவங்கள. ஏன்னா 9 வயசுக்கு மேல அவங்களுக்கு ஓடி ஆடி பண்றதுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும்.
அந்த இளமை பருவத்துல முரட்டுத்தனமா அந்த ரத்தம் சூழ்ல இருக்கும்போது தான் எல்லா விஷயங்களும் நீங்க பண்ண முடியும். அந்த வயசுல அந்த எண்ணம் அது கரெக்டான விஷயமா நீங்க பண்ணீங்கன்னா அது பெரிய லெவலில் போய் பெரிய இதாகிடும். முரட்டுத்தனமா என்ன எதுன்னு தெரியாம பண்ணிட்டு அதில் பிரச்சனை மாட்டிக்கிட்டு 2-3 பிரச்சனை மாட்டானா அவங்க லைஃபே அவங்க வேஸ்ட் ஆகிடும். அப்படிதான் இந்த பூமியில வடிவமைச்சிருக்காங்க. இந்த சட்டத்திட்டங்களை உட்பட்டு வாழணும். நம்ம 10ஆம் போக்க நம்ம இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் போய் வாழ முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் எல்லாருக்கும் சொந்தமானது. அது திறமை கொண்டவன் நம்ம பார்க்க அதிகமா சேர்த்து வச்சுக்கலாம், திறமை இல்லாத பேன் பார்த்துன்னு இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா எல்லாருக்கும் சொந்தம் தான். யாருக்கும் இது வந்து சொந்தம் கிடையாது. எல்லாமே வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்தை போனா நம்ம யாரோ ஒருத்த அனுபவிப்பான், யாரோ போயிருப்பான். ஆனா ஆசை விட மாட்டேன் பார்த்தீங்களா? எவ்வளோ அனுபவிக்கிறதுக்கு நம்ம சேர்த்து வச்சுக்கணும். ஓடி ஓடி அடிமைக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? ஒரு வீடு இருக்கலாம், சொந்த வீடு. ஒரு வீடு 10 வீடு ஆச்சுன்னா 10 வீட்டையும் அனுபவிக்கிறோம், ஒன்றும் கிடையாது. 10 வீடு அது எவனோ அனுபவிக்கிறான். அவன் பிள்ளையோ மருமகனோ ஒரு மருமகளோ யாரோ அனுபவிச்சுக்கணும். அவனை பத்தி கூட எதையும் யோசிக்க மாட்டாங்க அவங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு சொத்து, அவ்வளவுதான். அதே மாமனா சம்பாதிச்சிருக்கலாம், அப்பா சம்பாதிச்சு போடா அப்படின்ட்டு போயிரு. இவன் சம்பாதிக்க தான் பெருசா தெரியும். அவ்வளவுதான் இந்த பூமியில வாழ்க்கை. ஆனா ஆண்டவன் கரெக்டா தான் வச்சிருக்கான். எதுவுமே நிரந்தரம் கிடையாது, அவ்வளவுதான். அது ஒரு சேஃப்டி. ஒரு பொருள் தான் நமக்கு ஒரு சேஃப்டி. இவன்கிட்ட சொத்து இருக்குது, யார் தேவை இருப்பாங்க, நாளைக்கு இவனை பார்த்துக்கணும், நம்ம அவனை பார்த்துக்கிட்டா நாளைக்கு நமக்கு என்ன செய்வோம் அப்படின்னு ஒரு தேடுதல், தேவை, சுயநலம், இந்த கலந்த வாழ்க்கை தான் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்க. இந்த இளமையை வந்து இதுலயே நம்ம வந்து மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சு அந்த இளமையை நம்ம இழந்துடும். அந்த 50 வயசுல இருக்க அந்த அறிவு நமக்கு 25 வயசுல இல்லை. அதனால என்ன பண்றோம், தெரியாம சில விஷயங்களை செஞ்சு நம்ம அத மாட்டிக்கிறோம். நம்ம இப்படிதான் மனுஷன் வாழ்க்கை வருது. அதனால போன இளமையை நம்ம வந்து நம்மள கடந்து போன இளமையை மறுபடியும் மீண்டு எடுத்துட முடியாது. வேணா அந்த இளமை காலத்துல செஞ்ச நல்லது கெட்டதுன்னு நம்ம வந்து நினைச்சு அதை வந்து நல்ல விஷயம் பண்ணியிருந்தா சந்தோஷப்படுத்திக்கலாம். கெட்ட விஷயம் பண்ணா கொஞ்சம் துக்கம் அடையணும், தெரியாம பண்ணிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாம். அதுதான் அந்த மனுஷன் வாழ்க்கை, வேற ஒண்ணுமே. இந்த 2 விஷயம் மாத்திரம் இதான் நடக்கும், பூமியில நடக்கும். நம்மள கடந்து போன இளமையும் வராது, நம்ம கடந்து போன வாழ்க்கையும் நமக்கு ரிட்டர்ன் வராது, அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு புது வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் இந்த பூமியில. அந்த வாழ்கின்ற காலத்துல வந்து நம்ம யாரா நல்லது பண்றோமா, நம்மளால இந்த பூமிக்கு எதனா நல்லது நடக்குதா, இந்த இயற்கைக்கு எதனா நம்ம நல்லது பண்றோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு நல்ல விஷயங்களை சொல்லணும், நல்ல விஷயங்களை பேசணும், நல்லவங்ககிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் பழகணும். இந்த மனிதனோட குணமே எதை சார்ந்து நீ பழகிறியோ இருக்கிறியோ, எந்த சூழ்நிலை இருக்கிறியோ அது அந்த மாதிரி மாறிடும், ஒன்னறியாமே மாறிடும். அப்போ நம்முடைய எண்ணங்கள் உயர்தரமா இருக்கணும், உயர்ந்ததாக இருக்க வேண்டும், அது கருணையோட இருக்கணும், அன்பான விஷயமா இருக்கணும். அப்படியே நம்ம அமைச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில நம்ம மனமாற்றம் நம்மளுக்கு தெரியாம ஏற்பட்டு ஒரு நல்ல மனிதனாகவும் அருள் வாழ்க்கையில இருந்தா நல்ல மகானாகவும் நீ பிரதிபலிக்கலாம் இந்த பூமியில. அப்ப 10 பேர் நம்ம நல்ல பார்வையில பார்க்கும்போது நம்ம ஒரு ஆத்மா, அந்த உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மா வந்து சந்தோஷம் அடையும். பரவாயில்ல, இந்த உடம்புல நம்ம இந்த ஆத்மாவை வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இந்த உடல் கொண்டு செய்கின்ற செயல்ல மக்கள் வந்து சந்தோஷப்படுறாங்க, நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறாங்க, அதுக்குன்னா ஆத்ம சந்தோஷம் ஏற்படும். ஆத்ம சந்தோஷம் தான் ஆத்ம பயணம். இது நம்ம வந்து ஆத்ம பயணம் தான் போயிருக்கோம். எங்க ஆத்மலோகம் போறதுக்காக இந்த பயணம் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. எங்க போகுதுன்னு யாரும் சொல்லுவாங்க, எங்க தான் போகுதுன்னு தெரியல இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க போகுதுன்னா ஆத்மலோகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆத்மலோகத்துக்கு யாருக்கு அங்க நல்ல ஒரு விஷயம் நடக்கும்னா புண்ணியம் பண்ணவனுக்கு. அதுக்குதான் புண்ணியம் பண்ணுங்க, நல்லது பண்ணுங்க, தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த குருமார்கள், சித்தர்கள், மகான்கள்லாம் மக்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கருத்துக்களை பல விதமா சொல்லிட்டு இருக்காங்க. அது கதையாவோ, ராமாயணம், மகாபாரதம், இப்படியெல்லாம் பல கதையை பலருடைய வாழ்க்கை வரலாறுல வந்து மக்களுக்கு வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல பணம் ஒரு முக்கியமாயிடுச்சு, பொருளாதாரம் முக்கியமானாலும் அதை மொத்தமே போதுன்ற ஒரு போர்வையில ஒரு நம்பிக்கையில ஓடிட்டு இருக்காங்க. அந்த பொருளும் பணமும் ஒரு காலத்துல சேர்ந்த அப்புறம் திரும்பி பார்க்கும்போது நிம்மதி இருக்காது. அப்புறம் நிம்மதி தேடி ஓடிங்கிடும். இதுதான் வாழ்க்கை, மனுஷன் வாழ்க்கை. எது தேவையில்லைன்னு ஓடிக்கிட்டு இருக்கியோ அது கிடைச்ச அப்புறம் இது போயிடும், இந்த வாழ்க்கை போயிடும்.
இப்படிதான் மாற்றம். ஒண்ணு மாதிரி போய் நீ நினைக்கிற மாதிரி உன் வாழ்க்கை கிடையாது. ஏற்கனவே விதிக்கப்பட்டது, இறைவனால் விதிக்கப்பட்ட விஷயம். அது அப்படிதான் நடக்கும். ஆனா பாக்குறதுக்கு நீ செய்யற மாதிரி, நீ தான் எல்லாம் பண்ற மாதிரி, நீ தான் ரொம்ப அறிவாளி மாதிரி உங்களுக்கு காட்டிக்கும். இப்பதான் உனக்கு ஒரு நம்பிக்கை வரும், நீ அடுத்த வேலை பார்ப்பேன், அதனால அப்படி வரும். ஆனா இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் கிடையாது மக்களே. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னொருத்த ஒரு நல்லது செய்யறான், உன்னோட திறமையா இருக்கணும், உன் மனசு உன்னை தன்னறியாம ஏத்துக்காது, போராமப்படும், கொச்சிரைப்படும். எங்கிருந்து இது வருது இந்த போராமை? பணம் வந்த அப்புறம் ஆணவம் வந்தது, எங்கிருந்து வருது இந்த ஆணவம்? இதெல்லாம் அழிவு. இதெல்லாம் நல்ல மனிதனுக்குரிய அந்த ஆற்றலை இது சீர்குலைக்குது. ஆன்மீகமும் உதவாது, லைவத்துல கோபம் உதவாது, போராம உதவாது. இப்படிதான் வாழ்க்கை மனிதனுக்கு இருக்கு. ஆணவம் தான் ரெண்டு வாழ்க்கைக்கும் உதகாது. தான் என்ற அகங்காரம் தன்னை அழைத்து விடும். தான் என்ற அகங்காரம் இருந்தாலும் அவன் கூட மனிதர்கள் சேர மாட்டார்கள், தூரமாக தான் ஓடி போயிடுவான், உனக்கு கெட்டதுதான் பண்ணுவோம். அப்ப தான் என்ற அகங்காரம், பொய் பேசுதல், புறம் பேசுதல், ஏமாற்றுதல், நம்பிக்கை துரோகம், இப்படி பல கெட்ட விஷயங்களை நம்ம கிட்ட இருந்து நம்ம விலகியணும். அது விளக்கும் போது நீ அதுக்கு செய்யணும்னு நினைக்கும் போது அந்த செயல் செய்வது பெரிய இழப்பு எனக்கு ஏற்படும். அது நீ பொறுத்துக்கணும். நீ எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் கவலை கிடையாது, நான் இப்படிதான் இருப்பேன், நான் நேர்மைதான் இருப்பேன் அப்படின்ற பட்சத்துல உனக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயமும் உனக்கு தேடி வரும், நீ கேட்கறதெல்லாம் வரும். ஆனா அதுக்கு இந்த பரீட்சையில நீ பாஸ் ஆகணும். எதுல? போராமை, பொச்சரிப்பு, ஆணவம், இதெல்லாம். இது உன் இளமையும் குலைச்சிரும், உன்னுடைய வாழ்க்கையும் குலைச்சிரும். ஒரு இளமையில ஒரு பையன் இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு கவலை வந்துருச்சுன்னா பாருங்க, அவன் முகம் எல்லாம் வாடிடும். இப்படியே வாடி என்ன பண்ணோம்னா, நாம 25 வயசு பையன் 50 வயசு மாதிரி இருப்பான் பாக்கிறதுக்கு. எப்ப பார்த்தாலும் குழப்பம் மனசுல அப்படி வந்துடும். அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் தான், இந்த மாதிரி செயல்கள் தான் நம்ம ஆயுள் காலத்தை குறைக்கிறது, முதுமையை சீக்கிரமா கொண்டு வந்துடுது. கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கறது கூட பிடிக்காத அளவுக்கு நம்ம தவறுகள் செய்ய நம்ம அது போயிடும். இந்த எண்ணங்கள் இருக்கும்போது நம்ம வயசான காலத்துல நம்ம கடந்த காலத்தை நம்ம நினைச்சு பார்த்தா ஆனந்தமா சந்தோஷப்படணும். அந்த சந்தோஷம், அந்த பூரிப்பிலேயே நீ வயசான காலம் 100 வயசு வரைக்கும் வாழ்க்கைய வாழணும். அந்த அளவுக்கு நீ இந்த புற வாழ்க்கையில, பொருள் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள், நல்ல இது அப்படி நீங்க பண்ணி வச்சிருந்தீங்கன்னா முதுமையான காலத்துல இதெல்லாம் நினைச்சு நீ உன்னுடைய ஆயுள் காலத்தை கடந்து புண்ணிய லோகத்துக்கு நம்ம போயிடலாம். அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் நம்ம கையில தான் இருக்கு, எல்லாத்துக்கும் நம்ம கையில தான் இருக்கு. உன்னுடைய பிரச்சனைக்கு நீ தான் காரணமா இருக்கு, வேற யாரும் காரணமா இருக்க மாட்டான். அதே மாதிரி நம்முடைய மூளை, எண்ணம், மைண்டு, இது யாருமே அவ்வளவு சீக்கிரமா ஏத்துக்காது. அதுவும் பாத்தீங்கன்னா நல்லது சொன்னா ஏத்துக்காது. அப்படி பழகிருக்கு நம்முடைய எண்ணங்கள், மனசு எல்லாமே அப்படி பழகிருக்கு, பழக்கமாயிடுச்சு. மனிதனுக்கு பழக்கம் தான் எல்லா விஷயமே. சில பேர் பார்த்தா கெட்டது பண்ணிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா பழகிட்டான்னு அர்த்தம். ஒரு வாட்டி திருடும் போது அது திருடு, அது மனசாட்சி குத்தும். மனசாட்சி ரொம்ப தொல்லை பண்ணும், ஐயோ நீ திருட்டு வேலை பண்றடா அப்படின்ட்டு. ஒரு வாட்டி பண்ணிட்டு அது கண்டும் காணாம யாருக்கும் தெரியல அப்படின்னு நினைச்ச அப்புறம் அது சாதாரணமா பழக்கமாயிடும். திருட்டுத்தனம் அவனுக்கு பொறுத்த வரைக்கும் அது நல்லதுன்னு தெரியும், தப்புன்னு தெரியாது. அதனாலதான் அந்த தப்பு பண்ணணும். அப்போ மனித உடல், எண்ணம், இது எல்லாமே பழக்கத்தின் அடிப்படையிலேயே மாறுகிறது. அதுக்குதான் சொல்றது ஒழுக்கமா இருக்கணும், நல்லதே பேசணும், நல்லதே கேட்கணும், நல்லதே பழகணும், நல்லதே செய்யணும் சொல்றது இதுக்குதான். அடிக்கடி இதுதான் சொல்றது. இந்த வாழ்க்கைக்குன்னு அர்த்தமே ஆரம்ப புள்ளியே இதுதான், இங்கதான் இருக்கு. அது ஆன்மீகமா இருக்கட்டும், அறம் சார்ந்த வாழ்க்கையா இருக்கட்டும், இங்கிருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இது பேஸு, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நீ எல்லா விஷயங்களையும் நீ இந்த வாழ்க்கையில பெற முடியும். நல்ல விஷயங்கள் சொன்னா அது ஏத்துக்கிறதுக்கு இன்னைக்கு மக்கள் தயாரா இல்லை, அது வெறுக்கிறாங்க. எவ்வளோ பைத்தியக்காரன் இதெல்லாம் சும்மா சொல்லிங்க, இதெல்லாம் சொன்னா நான் காசை வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறான். நீ காசு இல்லைன்னா ஒருத்தன் கொடுத்துருவான், துணிமணி இல்லைன்னா ஒருத்தன் கொடுத்துருவான், சோறு இல்லைன்னா ஒருத்தன் போட்டுருவான்.
ஆனா நல்ல அறிவுரை, நல்ல வார்த்தைகளை வந்து நீ கேட்க முடியாது, யாருக்கிட்டையுமே கேட்க முடியாது. அது எல்லாருக்கும் வந்துடாது. அது யாருக்கு ஆண்டவன் வந்து சொல்லி கொடுத்துருக்கானோ வேலையா அவங்க தான் சொல்லுவோம். அப்படியாப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம கேட்கறதுக்கு தயாரா இருக்கணும். அதை விட்டு கெட்ட விஷயங்களை பார்க்கறது, கெட்ட இது செய்யறது, அப்படிதான் வந்து மக்கள் பழகிது. அதனால அவங்கள சொல்லி குற்றம் கிடையாது. எது எப்படி இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த இந்த மக்களுக்கு எல்லாம் தெரியுமோ தெரிகிறோம். இந்த ஆண்டவன் கொடுத்த சரீரம், இந்த ஆண்டவன் கொடுத்த வாழ்க்கை, இந்த ஆண்டவன் கொடுத்த அறிவு, இதை பயன்படுத்தி ஏதோ 4 வார்த்தை இந்த யூடியூப்ல நம்ம சொல்லி 4 பேருக்கு 4 திருத்தம் ஏற்படலாம். இப்போ நான் சொல்ற விஷயம் நிறைய பேர் வாழ்க்கையில நடந்திருக்கும். அவங்களுக்கு நடந்த துன்பங்களையும் இன்பங்களையும் எடுத்து சொல்ற அளவுக்கு கூட அவங்க திறமை இல்லாத ஆளுங்களா தான் இருக்கிறாங்க இன்னைக்கு மக்கள். அவங்கள பிரச்சனை எப்படி சொல்லி தீர்த்துக்கிறதுக்குன்னு தெரியல. அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஒண்ணு மட்டும் தெரியுது, மறைக்கிறது மட்டும் தெரியுது. மறைக்கிறது, திருத்தனம் பண்றது, முள்ளமத்தனம் பண்றது, இதெல்லாம் கரெக்டா பண்றாங்க. ஆனா நல்ல விஷயம் எப்படி பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவளை சுத்தி சூழ்நிலை அப்படி இருக்கு. தன்னுடைய பிரச்சனை சொன்னா நம்மளை மட்டமா நினைப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலியான கௌரவத்துக்கு பயந்துட்டு வாழ்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. நீ எவ்வளவு பேர் கௌரவமா இருந்தாலும், எவ்வளவு பேர் மா மனிதனாலும் இறந்துட்டுன்னா அடுத்த செகண்ட் நீ பணமாயிரம் முடிஞ்சு போச்சு. நீ எங்க போனாலும் யாருக்குமே எதுக்குமே தெரியாது. எந்த அறிவுலையும் தெரியாது, எந்த இந்த இறையாட்டலுக்கு இருக்கும் நம்ம எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அதான் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான் மனுஷனோட வாழ்க்கை, உயிரும் வாழ்க்கையும் இருக்கு. செத்துட்டா அடுத்த செகண்ட் போயிடுச்சு. அவ்வளவுதான். இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்றோம், சொர்க்கம் நரகம் எல்லாம் சொல்றோம், இருக்கிற மாதிரி சொல்றோம். அது இருக்குதா அனுபவிச்சாலும் யாருக்கும் தெரியாது. கடவுள் இது வரைக்கும் நேரம் பார்த்தது கடவுள் இங்கதான் இருக்காரு. இடையில எங்க போல இங்கதான் இருக்காரு. அதை கண்டுபிடிக்க முடியல. கடவுள் நம்மளுக்குள்ள தான் இருக்காரு. மனிதனோட சேர்ந்துதான் இருக்காரு. ஆனா மனிதர்கள் மனிதராக இல்லை. அதுதான் உண்மை. இன்னும் மனிதர்கள் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மனிதர்கள் ஆகல. அப்படி இருந்து ஒரு மனிதன் ஒரு கொஞ்சம் வித்தியாசப்பட்டு ஒரு மகான் மாதிரி செயல்பட்டும் போது அவனுக்கு நிறைய துன்பங்களை கொடுக்குறாரு. அது வந்து ஏத்துக்க மாட்டேன் அவனுக்கு. ஏன்னா 100ல் 2 பேர் நல்லா வந்து 88 98 பேர் கேட்டா வந்து எங்கிருந்து அது ஏத்துக்க முடியாது. அப்படி மெஜாரிட்டி பேர் அது மாதிரி இருக்கு வாழ்க்கை. மனுஷன் வாழ்க்கை அப்படி டிசைன் பண்ணிட்டு. அதனால வந்து உங்களோட பிரச்சனைகளுக்கு உங்களோட தேவையை எல்லாம் உங்களை சுத்தியே இருக்கும். ஆனா தெரியாது. இருக்கிற இடத்த விட்டுட்டு எங்கேயோ போய் நீங்க தேடிட்டே இருப்பீங்க. பக்கத்திலேயே இருக்கும் அதுக்கான சொல்யூஷன், அதுக்கான தீர்வு பக்கத்திலேயே இருக்கும். ஆனா உன்னால தேடி எடுக்க முடியாது. அதான் கர்மா. அது இன்னும் அதிர்ஷ்டம் பண்ணி ஒரு காலத்தை டக்குன்னு எதில் தெரியும். இங்கே வச்சு நம்ம எங்கேயோ தேடுறோம், இங்கே இருக்கடா பிரச்சனை, நம்ம பிரச்சனை அப்படின்னு. பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது. நீங்க பிரச்சனையில சாதிங்க, அதை வந்து சந்திக்கணும். சந்திச்சு அதை போய் நீ இது பண்ணும்போது உங்களுக்கு எல்லா அனுபவங்கள் கிடைக்குது, அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்குது. மேற்கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னு போகுது. நீ பிரச்சனை கேட்டு பயந்து ஓடணும். எல்லாம் வாழ்க்கையில நீ ஓடிட்டே தான் இருப்பேன். ஓடக்கூடாது, நின்று ஃபேஸ் பண்ணும். அது எது கொண்டு சாதிக்கணும், அதுதான் வாழ்க்கை. பணம் மாத்திரம் இருந்தா போதாது, நல்ல அறிவு இருக்கணும், தைரியம் இருக்கணும். ஏன்னா பணம் மாத்திரம் தான் பணம் மாத்திரம். நீ பாருங்க, நிறைய பேர் பணம் வர்றாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, பெரிய அதிகப்படியான சம்பளம் வாங்குறாங்க. சரி, என்ன பண்ணாங்க, பிரச்சனை வந்து என்ன பண்ணாங்க, செகண்டே பணத்தை கொடுத்துறாங்க. பணம் போனா போதும், நம்ம சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு பணத்தை கொடுத்து சரி பண்ணிட்டு போயிடுறாங்க வாழ்க்கை. ஆனா நீ நேர்மையா வாழ்ந்தியா, வாழ்க்கை கிடையாது. ஆனா அவன் என்ன நினைச்சுப்பானா, உலகம் ஃபுல்லா இப்படிதான் இருக்குது, அவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடறாங்க. அப்ப எல்லாம் தப்பு நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அது அவனுக்கு வந்து அது கெட்டதே தெரியல. மனுஷனுக்கு அப்படி பழகிட்டான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. நீ நேர்மையான வாழ்க்கையை, நேர்மையான பாதையை நீ அதை கரெக்டா பிடிவாதமா நீ அதை பிடிச்சி வாழ ஆரம்பிச்சிட்டேன்னா உனக்கு எல்லாமே அப்படிதான் வரும். இதுதான் உண்மை வாழ்க்கையில. அப்போ இதெல்லாம் எதுக்கு இந்த அனுபவம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு 50 வயசு 60 வயசு மேல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து வாழ்க்கையில வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படுறாங்க. அந்த கவலையில பல நோய் நொடிகள் எல்லாம் வருது. அதுக்கு மருத்துவ செலவு செய்யறதுக்கு கூட காசு இல்லாம ஏன்டா இந்த வாழ்க்கை வாழும், இந்த பிறவி எதுக்கு இருக்கும், இனிமே இருந்துன்னா புரோஜனம். நம்ம பிள்ளைகளுக்காக தானே வாழ்ந்தோம். இந்த பிள்ளைகள் நம்மளை வந்து கண்டுக்கல, நம்ம உறவு முறையை கண்டுக்கல. அன்னைக்கு எவ்வளவு மரியாதையை கூப்பிட்டாங்க, இன்னைக்கு எதுவும் கூப்பிடலையே. அப்போ பணம் இருந்தா இப்படி பழகுறாங்க, பணம் இருந்தா இப்படி இருக்கிறாங்க. அப்போ பணம் இல்லைன்னா நம்ம அவ்வளோதான், பிணத்துக்கு சமன்ற மாதிரி தான், சும்மா ஒரு பொம்மையா பிணமா நடப்படமா நம்ம சுத்திட்டு இருக்கோன்ட்டு பெரியவங்க வந்து ரொம்ப கவலைப்பட்டுருக்கிறாங்க. அதுதான் நீ மனிதனா மாத்திரம் வாழுன்ற. பணம் இருக்கும்போது இல்லும் போதும் ஒரே மாதிரியும் மனிதனா வாழு. இருக்கும்போது ரொம்ப இருக்குதுன்னு ஆட்டி காமிச்சிக்காத, பெருமை காட்டிக்காத, மற்றவங்க வந்து இது பண்ற மாதிரி இருக்காத. பணம் வந்து அது நியாயமான பணம் வந்து நியாயமான ஒரு சேமிப்பு, நியாயமான ஒரு செலவு, நியாயமான ஒரு உதவி,
அப்படி வாழ்ந்தீங்கன்னா கடைசி காலத்துல கூட உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை அது என்ன வரும். ஏன்னா எப்பவும் ஒரே மாதிரியே மனிதனா நீங்க இருக்கிற, இருந்தாலும் மனிதனா இருக்கிற, இல்லைன்னா மனிதனா இருக்கிற, அதனால அந்த தொந்தரவு வராது. சில பேர் அதிகப்படியான ஆசை, பேராசை, குடும்பத்து மேல ஆசை, மனைவி மேல ஆசை, பிள்ளைகள் மேல ஆசை, சொத்து மேல ஆசை, உறவுகள் மேல ஆசை, ஆடம்பரமான ஆசை. இந்த ஆசை தான் உன்னோட பேராசை தான் உன்னோட பெருநஷ்டமா உன் வாழ்க்கையை சூனியமாக்கி விட்டுறது. சூனியமாய் உன் தேவைங்கன்னா நீ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காதாங்க. யாராருக்கும் சம்பாதிச்சுன்னு ஓடுற இந்த மிஷின், உடம்பு வந்து ஒரு மிஷின் தான். இது தேய்மானம் அதிகமாகப்படுத்துற, அதிகமான தேய்மானத்தை படுத்துற, ஒண்ணும் கிடையாது. மனிதன் உழைக்கணும்னு அவசியம் கிடையாது, அது ஒரு கணக்கு இருக்கு. அவன் உணவுக்கு அவன் இதுக்கு தான் அது சாப்பிடணும், உழைக்கணும் அப்படின்னு விதி இருக்கு. ஆனா நம்ம அப்படியே இருக்கணும் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை முறை அப்படி கிடையாது. அவன் சேர்த்து கடற்கடன் எப்படியோ சேர்த்து சம்பாதிச்சு நம்ம வச்சுணும். பொண்டாட்டி பிள்ளைக்கு பேரன் பிள்ளைக்கெல்லாம் 3-4 தலைமை சம்பாதிச்சுன்னு சொல்லிட்டு போய் செய்யக்கூடாத வேலை செஞ்சு கர்மாவை ஏத்துக்கிட்டு கடைசியில நோய் நொடி வந்து அனாமுத்தா வேஸ்டா செத்து போயிடுவான். அவனை பெருசா கேர் பண்ணிக்க மாட்டான். அப்படிதான் அந்த வாழ்க்கையை ஓடிட்டு இருக்காங்க எல்லாமே, வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில், இன்னைக்கு மருத்துவ காலகட்டத்தில் 50-60 வயசு எல்லாம் போய் சம்பாதிச்சு வயசான காலத்தில் பார்த்தோன்னா நிம்மதியாக இருக்கலாம். பார்த்தா சுகர் வந்துடுது, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுது, கிட்னி ப்ராப்ளம் வந்துடுது, நரம்பு ப்ராப்ளம் வந்துடுது. இது ஒரு பெரிய போராட்டமா வாழ்க்கை வாழ்றோம். இது ஏன் வருதுன்னா, இளமை காலத்துல இதுக்கெல்லாம் யார் அதிகமா வேலை கொடுத்தோம், இதயத்துக்கு அதிகமா சிந்திக்கிறது, அந்த பதட்டப்படுறது, தப்பு பண்ணிட்டு பதட்டம் ஆகுறது, அந்த ஏமாத்தின பயம், உடம்பு பய உணர்வு வருது, அதெல்லாம் அப்போ நீ பண்ணது இப்போ வயசான காலத்துல இந்த பாதிப்பு வந்து காட்டுது. இப்போ ஒரு ஒரு திருட்டு நடந்துச்சு ஒரு கம்பெனில, 4 பேர் இருக்காங்க, யார் திருன்னு தெரியல, உடனே போலீஸ் வர வைக்கிறாங்க. நம்ம தப்பே பண்ணிருக்க மாட்டோம், ஒருத்தர் தப்பு பண்ணிருப்பான். ஆனா தப்பு பண்ணலன்னு நமக்கு பயம் வரும், கடன்னு பயம் வரும். எங்கிருந்து வருது இந்த பயம்? இதயத்துல வருது. நம்ம தப்பு பண்ணல, ஐயோ போலீஸ் பிடிச்சோம்னா அந்த இதயத்துல வரும். அப்ப இதயம் அப்போ ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும்போது அது தாங்கி நிற்கும், அந்த கிட்னி நல்லா இருக்கும்போது தாங்கிக்கும். நல்லா பாருங்க, பயம் வந்தா யூரின் வரும் குழந்தைங்களுக்கு. பொம்பளை அடிக்கிறான பாத்ரூம் போயிடுவான். அப்போ அந்த பயத்துக்கும் இந்த கிட்னி ஹார்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கு, நுரையீரலுக்கும் சம்மந்தம் இருக்கு. இது வந்து இந்த இளமையில செய்யற நம்ம தவறுகள் அப்ப தெரியறதில்ல, வயசான காலத்துலதான் இந்த பிரச்சனை எல்லாமே வருது. ஒவ்வொன்றுக்கும் உனக்கு கனெக்ஷன் இருக்கு, சும்மா கிடையாது. இந்த இயற்கை, இந்த பஞ்சபூதங்களோட ஆதிக்கம் உடல்ல வந்து இயக்கிக்கிட்டே இருக்கு. அது பழுதுபடுத்துறது யாருன்னா மனித வாழ்க்கை, நம்ம ஏற்படுத்திக்கிற வாழ்க்கை, வாழ்கின்ற வாழ்க்கை, பேசுகின்ற பேச்சு, நினைக்கின்ற எண்ணங்கள், பார்க்கின்ற பார்வை, கேட்கின்ற கேள்விகள், காதலை, இது எல்லாமே நம்ம டேமேஜ் பண்ணுது. அதுதான் ஆன்மீகத்துல சொல்றோம், புனிதமா இருக்கு. புனிதமா என்ன, சுத்தபத்தமா, எந்த யாருக்கும் தொல்லை இருக்கக்கூடாது, இயற்கைக்கும் தொல்லை இருக்கக்கூடாது, துரும்பு கூட நீ வந்து இடையூறு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தானே நீ வந்து அந்த தெய்வத்துக்கு சமமா நீ வாழ்ந்து போய். அப்படி இந்த காலத்துல நம்ம வாழ முடியாது, சில காரணங்களுக்காக. சில இது நம்ம இப்படிதான், இந்த தாய் தாப்பம் எப்படி நம்ம வாழ்க்கையை வகுத்து வச்சிருக்காங்களோ அப்படிதான் நம்ம வாழ்றோம். அதனால பல இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மனிதனா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணா இந்த இளமை கடந்த காலத்தையும் நல்லபடியா நம்ம வாழலாம், செய்யலாம். ஆனா போனது தான், கிடைக்காது. அது போனது ரிட்டர்ன் வராது. அப்படி நீ சந்தோஷமா நீ ரிட்டர்ன் ஆகுது அப்படி நீ பண்ணினா மனசை தான் நீ இளமையா வச்சுக்க முடியுமா கண்டி? உடல் வயதான தோற்றம் உருவாக்கிடும். உடல் இயக்கத்தினால நீ எதையும் சாதிக்க முடியாது. மனசுல நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம், அதை ஒண்டிதான் நடக்கும் கண்டி. மற்ற எதுவுமே நடக்கும், போனதே திரும்பி எதுவும் வராது, 100% வரையே வராது. அதுதான் வாழ்க்கை. ஏன்னா நம்ம முன்னாடி வாழ்ந்தவங்களாம் எவ்வளவு பெரிய பிறந்து இந்த பூமியில இறந்து போயிருக்காங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை. நம்மளும் அது ஒரு கணக்கு, அவ்வளவு. அந்த காலகட்டத்தில் இருக்கிறது வரைக்கும் நம்ம யாரும் மனிதன் எந்த குற்றம் தவறு பண்ணாம வாழ்ந்துட்டு நம்ம போனோம், அவ்வளவுதான். அந்த ஒரு இதுக்காக தான் இது. அதுதான் இந்த மனித வாழ்க்கையில இருக்கு. வயசான காலத்துல நம்ம செஞ்ச தவறுகளை நினைச்சு நம்ம வேதனைப்படுறது நமக்கு நாமே கொடுத்துக்கிற தண்டனை அது. அப்போ இது மாதிரி இந்த பூமியில வாழ்வோம், உனக்கு பல பிரச்சனைகள், தொல்லைகள் எல்லாம் வரும். யார் பேச்சும் போறதில்ல, யாருக்கு துன்பம் அழைக்கிறதுல அப்படின்ற ஒரு கண்டிஷன் எல்லாம் இந்த நேர்மையா கோட்பாடோட ஆன்மீக ரீதியோட நீ வாழும்போது ஏகப்பட்ட பிரச்சனை உனக்கு வரும். அதெல்லாம் நீ தாங்கிக்கணும். முழு ஆயுள் காலம் வரைக்கும் நீ நிம்மதியா இருக்கலாம். ஆனா நம்ம சுத்தி பேசணும்லாம் பாதையில போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அவங்க கடந்து போயிடுவாங்க, அவங்க தொலைஞ்சு போயிடுவாங்க, நோய் நொடி தெரிஞ்சுக்கும். ஆனாதான் மகான்கள்லாம் பாத்தீங்கன்னா 100 வயசு 200 வயசு இருக்காங்கன்னா காரணம் என்னன்னா
இந்த கண்ணுக்கு தெரியும் எல்லா வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயம் கண்ணும் காணாம போயினே இருப்போம். அதான் விதி, அவ்வளவுதான் அப்படின்னு போயிடுவாங்க. அதனால போன இளமையும் திரும்பி வராது, போன வாழ்க்கையும் திரும்பி வராது. இதுல என்ன தெரியும், நீ புத்திசாலித்தனமா இனி வருகின்ற காலத்தை நல்லபடியா பயன்படுத்திக்கணும். இந்த வருகின்ற இனிமே முதுமை காலத்துல வர பிரச்சனையே வராத அளவுக்கு இன்னும் நம்மளால முடியுமோ அதை முற்பட்டு செஞ்சு இந்த உடலையும் மனசையும் தற்காத்துக்கு இருக்கிறதையும் ஜாலியா சந்தோஷமா போனா, அந்த ஆத்மா சந்தோஷமா போற ஆத்மாவை அந்த சந்தோஷமா இருக்கின்ற ஆத்மா லோகத்துக்கிட்டு போவாங்க. துக்கத்துல போற ஆத்மாக்களும் இந்த துக்கம் எங்க இருக்குது, நரகலோகத்துல இருக்குன்னா அங்கதான் இட்டு போவோம். அங்கதான் போவோம், வழி தேடிட்டு போவோம். நீ எதை தேடுறியோ அதுதான் அங்கதான் போவோம். நீ எந்த நிலையில எப்படி இருக்கிறியோ அப்படிதான் அங்க போவோம். ஆத்மா லோகத்துக்கு அததான் சொல்றது சந்தோஷமா இருக்குன்னு. அதுதான் இறந்தப்ப நிறைய பேருக்கு இந்த உயிர் போயிட்டு அரைகுறையமா போயின்னு வந்துன்னு இருக்கும். அவங்களுக்கு போய் அந்த ஆன்மீக சம்பந்தமா மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் கதைங்க உட்காந்து பேசுவோம். எதனா அவங்க காதுல கேட்டா ஆத்மா சந்தோஷமாயி அந்த எண்ணத்தோடு அவங்க போயிடுவாங்க புனிதலோகத்துக்கு. அதுக்குதான் அந்த கீதை பாடுறது இதெல்லாம் வைப்பாங்க நிறைய பேர். பாருங்க, அப்படி நடக்குது வாழ்க்கை. மனித வாழ்க்கை சாதாரண கிடையாது, பெரிய தத்துவம். அது பெரிய ஆராய்ச்சிக்கூடிய விஷயம், ரொம்ப ஆழமான விஷயம். அது நீங்க சாதாரண இருந்து யோசிச்சீங்கன்னா தெரியாது. உங்க கண்ணுக்கும் தெரியாது, உங்க மனசுக்கும் தெரியாது, உங்க எண்ணத்துக்கும் தெரியாது. எங்களை மாதிரி ஆன்மீகவாதிகிட்ட நீங்க பழகணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணி பழகதான் தெரியும். இது ஒரு உலகம், உலகத்திலேயும் இன்னொரு உலகம் இருக்குடா, உண்மையான உலகம், நம்ம வாழ்றதுக்கு பொய்யான உலகம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்குதான் அந்த காலத்துல ஆன்மீகவாதியில குருகுலம்லாம் வச்சு குழந்தைங்களை அனுப்பிச்சு நல்லதெல்லாம் கற்றுக் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. இது நரக வாழ்க்கையாது. அதெல்லாம் கடந்த காலம் வராது, போன இளமையும் வராது. இனிமே வர்றது இருக்கிற காலத்தினை தற்காத்து வச்சுக்கிட்டு நல்ல பயணத்தை ஏற்படுத்திட்டு போவாங்க. யார் உங்களை துன்புறுத்தினாலும், அசிங்கப்படுத்தினாலும், அவமானப்படுத்தினாலும் கண்டுக்காதீங்க. அதே மாதிரி ஒருத்தர் குறை சொல்லாதீங்க. உன்னாலதான் எனக்கு இப்படி ஆச்சு, நீ தான் இப்படி பண்ணிட்டேங்கிட்டேன்னு சொல்லிக்காதீங்க. முடிஞ்சிச்சு, போனது போச்சு. இனிமேல் நம்ம எதிரில் பிறக்கும்போது எப்படி நம்ம பிறந்தோமோ அதே மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். போகும்போது அப்படிதான் போக போறோம். நீ முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த பூமியில எதுவுமே உனக்கு பெருசு கிடையாது, எல்லாம் துச்சமாயிடும். அவ்வளவுதான் வாழ்க்கை. அதனால இனிமே வர காலத்தாவது, வர நேரத்திலாவது ஒரு நிமிஷத்துல நம்மளால என்ன நல்லா பண்ண முடியும் அப்படி பண்ண முடிஞ்சா அதை பண்ணுங்க. பண்ண முடியல சைலண்டா இருங்க, மௌனமா இருந்து கவனமா இருந்து உன் வாழ்க்கைய நல்ல பயணத்துல பயணிக்கும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.